ஹாய் கேஸ், இந்த வீடியோ எதை பற்றினதுனா டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பற்றினது தான். நிறையா பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய எய்மாகவே இருக்கும். அதே மாதிரி எனக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணுங்கிறது ஒரு பெரிய எய்ம் தான். அதுக்காக இந்த வருஷம் டெட் எக்ஸாமை நான் கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்கூல் புக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஹெவியான சிலபஸ் போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான். நம்ம ஃபஸ்ட்டு 1 மந்தில் தமிழை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்டை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ வந்து நான் 6th தமிழ் புக்லேருந்து ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசனை மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக ஷார்ட் நோட்ஸாக எடுத்திருக்கேன். இதை படித்தாலே நீங்கள் போதும். அந்தந்த லெசனில் உள்ள முக்கியமான நோட்ஸை மட்டும் நான் வந்து இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் சர்வே பண்ணி இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தினமும் போகிற வீடியோஸை பாருங்கள். என்னோட சேர்ந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த லெசன் வந்து என்னென்னா தமிழில் ஃபஸ்ட்டு லெசன் இன்பத்தமிழ். இதோட ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன். இதில் உள்ள சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா நிருமித்த, உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோறு, இந்த 4 தான் இருக்குது இந்த லெசனில். இது ரொம்ப ஷார்ட்டான லெசன். ஸோ வந்து இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு. பாரதிதாசனை பற்றி ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம். இவர் வந்து பாரதியார் மேலே கொண்ட பற்றனால இவரோட பேரை வந்து பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டாங்க. இவரோட கவிதைகள்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இதை பேஸ் பண்ணி தான் இவரோட கவிதைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். இவருக்குள்ள சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா புரட்சிக்கவி பாவேந்தர். இதுதான் இவரோட சிறப்பு பெயர்கள். ரொம்ப ஷார்ட்டான லெசன் தாங்க இது நான் ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து எடுத்த நோட்ஸ். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக தினமும் நம்ம எஃபோர்ட் போட்டு படித்தா டெட் எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நம்ம மனசு வச்சு டெய்லி லைஃப்பில் நம்ம ஒரு புக் எடுத்து 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலே போதும். டெட் கிளியர் பண்ணி யூஜிடிஆர்பியோ இல்லை பிஜிடிஆர்பியோ கிளியர் பண்ணி நம்மளும் கவர்மெண்ட் டீச்சர் ஆகிடலாம். நம்ம நம்பிக்கை வச்சா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். ஸோ யாருக்கெல்லாம் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.